பூங்குடி வந்துட்டு இருக்கா, அவளை எப்படியாவது கூப்பிட்டு பேசி காரியத்தை எப்படியாவது முடிச்சிரு. சரிங்க மேடம். பூங்குடி பூங்குடி எங்க போன? உன்னை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? தேடினீங்களா? நீங்க ஒரு ஆள் மட்டும் தானே இருக்கீங்க, வேற யார் கூட சேர்ந்து தேடுறீங்க? அது ஒண்ணும் இல்ல, நான் மட்டும் தான் பதட்டத்துல அப்படி சொல்லிட்டேன். சரி, என்னாச்சு? வியூ பாயிண்ட் பக்கத்துல ஒரு ஆளோட டெட் பாடி கிடக்குதான். நானும் போய் பார்த்தேன். நீ சொன்ன அடையாளம் எல்லாமே இருக்கு. வா குயிக்கா வா, அது ஜீவாவா போய் பார்த்துட்டு வரலாம். இல்ல, அது ஜீவா சாரா இருக்காது. அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. போலீஸ்க்கு நியூஸ் போயிடுச்சு. அவங்க வந்துட்டா நம்மளை பார்க்க விட மாட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிகிற வரைக்கும் நம்ம உள்ள போக முடியாது. அதனால சொல்றேன், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வா போய் பார்ப்போம். அவரா இல்லையான்னு பாரு, டவுட் கிளியர் ஆயிடும்ல. வாமா. இன்னைக்கு செத்தடு. காலையில பண்ண பூஜை முடிஞ்சிருச்சு. இன்னும் உங்க மகன் வந்து சேரல. இந்த பூஜையை நான் வெட்டியா பண்ற மாதிரி இருக்கு. ஐயோ சுவாமி, இனியும் டயத்தை வேஸ்ட் பண்ண தயாரா இல்ல. இனிமே நான் வரமாட்டேன். ஐயோ சுவாமி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தான். இப்போதைக்கு எனக்கு கண் கண்ட தெய்வம் நீங்க மட்டும்தான் சாமி. நீங்களும் கைவிட்டுறாதீங்க. அவன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு குறைஞ்சு போச்சு. அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. என் மகனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் செத்துருவேன். மாயா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன மாயா? உனக்கு அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு தீபிகா கண்டிப்பா விட மாட்டா. அவ உயிரை பணையம் வச்சாவது நிச்சயமா ஜீவாவ அமாவாசை ஆரம்பிக்கிறதுக்குள்ள கூட்டிட்டு வருவா. ஆமா சாமி, ஒவ்வொரு நொடியும் பொண்ணானதுன்னு எங்களுக்கு தெரியும் சாமி. நிச்சயம் அதை வேஸ்ட் பண்ண மாட்டோம். இன்னும் ஒரு பூஜை மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சாயங்கால பூஜைக்குள்ள உங்க மகன் இங்க வந்தாகணும். எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருங்க. சரிங்க சாமி. சாமி, சாயங்கால பூஜைய நீங்க நம்பிக்கையோட பண்ணுங்க. ஜீவா எப்படியும் வந்துருவான். நாம ரெடியா இருந்தோம்னா ஜீவா வந்த உடனே அவன் கையில மந்திரிச்ச கயிறை கட்டிடலாம். சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் இந்த தீபம் எரியும். அஸ்தமனமான அடுத்த நொடியே இந்த தீபத்தை அணைச்சிருவேன். அதுக்குள்ள இந்த தாயத்தை அவன் கையில ஏறிடுச்சுன்னா ஆபத்து இல்லை. அப்படி இல்லைன்னா அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சுவாமி, கடவுளே, சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள என் பையன் வந்துடணும்.
சார் இவ்ளோ தூரம் கூட்டிட்டு போறீங்க? நம்ம எங்க தான் போறோம்? இங்க பக்கத்துல தாம்மா, பக்கத்துல தான். வா, வந்துருச்சு வா. என்ன இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எங்கெங்க நீங்க சொன்ன டெட் பாடி கிடக்குது? அது கண்டிப்பா ஜீவா சாரா இருக்காது. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இந்த பள்ளத்துல குதிச்சு பாரு, தெரியும். என்ன சொல்றீங்க? இங்க இருந்து குதிச்சு பொணமா போன்னு சொல்றேன். என்ன இப்படி பேசுறீங்க? நல்லா தானே இருந்தீங்க. நான் எப்போதும் ஒரே மாதிரி தான். நீயா குதிக்கிறியா இல்ல நான் தள்ளி விடவா? அப்போ அந்த வைதேகியையும் இப்படிதான் தள்ளி விட்டீங்களா? அது ஒரு படத்தோட கதை. இப்ப உன் கதை என் கையால முடியணும்னு இருக்கு. நீயா சாவரியா இல்ல நானே உன்னை சாவடிக்கட்டுமா? டக்குனு தள்ளி விட்டு கதையை முடிப்பானா? அந்த வேம்பயர் கிட்ட போய் வெட்டி கதை பேசிட்டு இருக்கான். ஏய்! நில்லு! ஏய், நில்லு! நில்லுன்றல. ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன். விடு, நான் சாகுறதுல உனக்கு என்ன பிரயோஜனம்? ஆ, பணம் பணம். அவன் பணத்துக்காக பெத்த தாய் தகப்பன் கூட பிறந்தவன்லாம் கொலை பண்றான். நான் என்ன அப்படியா? யாருன்னே தெரியாத உன்னதானே கொலை பண்ண போறேன். அப்ப நான் எவ்வளவு நல்லவன் பாத்துக்கோ. இது வள்ளி அக்காவுக்கு தெரிஞ்சா அவங்களும் அவங்க புருஷனை சேர்ந்து உன்னை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விடு. தெரிஞ்சாதானே நீ காணா போனமா போற. வள்ளி நீ திரும்ப சென்னைக்கு போயிட்டு நினைச்சுப்பா. அதெல்லாம் நான் சொல்ற மாதிரி சொல்லி நான் அவளை சமாளிச்சுப்பேன். வேணாம் சார், சொன்னா கேளுங்க. நான் ஜீவா சார் எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்க அம்மா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். அதுக்கப்புறம் நான் செத்தா கூட பரவாயில்ல. தயவு செஞ்சு நான் விட்டுரு ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. வா வா. வரல, என்ன விடு. ம். ஏய், வாடி வா. ஜீவா, 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 ஜீவா. ஐயோ ஜீவா, எப்படி இருக்கு ஜீவா? எனக்கு தெரியும் ஜீவா, நீ கண்டிப்பா உயிரோட தான் இருப்பேன்னு. அதனால்தான் அந்த கார் விழுந்த இடத்தை கேட்டு நான் தேடி வந்தேன். ஐயோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் ஜீவா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ஆமா, ஏன் ஜீவா ஓடி வந்த? என்னாச்சு? யாருன்னு தெரியல, ஏன்னு தெரியல. என்ன இவ்வளவு நாள் அடைச்சு வச்சிருந்தாங்க. இப்ப அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு ஓடி வரேன். ஐயோ, அப்படியா?
சரி வா ஜீவா, முதல்ல நம்ம இங்க இருந்து போயிடலாம். நீ இறந்துட்டேன்னு நினைச்சு ஆண்டி அங்க நில கொலைஞ்சு போயிட்டாங்க. நீ வா ஜீவா, நம்ம போலாம். என்னாச்சு ஜீவா? பூங்கொடி எங்க? அவ சென்னையில தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். வா. ஜீவா நில்லு ஜீவா, ஜீவா நில்லு, ஜீவா நில்லுடா. உனக்கு என்னதான் ஜீவா ஆச்சு? பூங்கொடி இங்க தான் இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவளை நான் இங்க பார்த்தேன். ஜீவா, அப்போ அவளும் இங்கதான் வந்திருக்காளா? நான் உன்னை இங்க தேடி வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அவளும் உன்னை தேடி இங்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வேண்டாம், தயவு செஞ்சு என்னை விட்டுரு. விடு. ஏய், பூங்கொடி நில்றியே. வாடா. உன்னை சாகடிச்சிருவேன். ஹலோ, என்ன பேபி, அங்க என்ன நடக்குது? ஏய், என்னம்மா, ஏன் இப்படி மூச்சு வாங்குற? என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது எல்லாமே நடந்துருச்சு கிரானி. அந்த வில்லேஜ் வேம்பியர் செத்தாளா இல்லையா? ஓ, கடைசி நேரத்துல ஜீவா வந்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க கிரானி. நானும் ஜீவாவை என் கூட கூட்டிட்டு போறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால முடியல. அவளும் ஜீவாவும் ஒண்ணு அங்க வந்து சேர்ந்தாங்கன்னா அவ சொன்னதை செஞ்ச மாதிரி ஆயிடும். அப்புறம் நான் டம்மி ஆயிடுவேன் கிரானி. அப்படி மட்டும் ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு வை. ஏய் ஏய் ஏய், ஏன் இப்படி அவசரப்படுற? முதல்ல நீ ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடு. அவளை என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே கிரானி. ஹலோ, என்ன சார், என் பேத்தி காடு மேடுன்னு பார்க்காம லோ 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 லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்க ஹாயா ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு ஹலோன்னு சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க மேடம்? சரியா போச்சு போங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு பார்த்தா உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? ஆமா, புளிய வச்சு நல்லா விளக்கி சொல்றேன். என்ன சார் நீங்க, அன்னைக்கு தீபிகா வந்து ஜீவாவை பார்க்கணும்னு சொன்னதும் எவ்வளவு ரூல்ஸ் பேசுனீங்க. இப்ப ஜீவா எங்க சார்? அவன் ஏன் கஸ்டடியில தான் இருக்கான். அவனை ஒரு மில்ல அடைச்சு வச்சிருக்கேன். அந்த மில்ல வேலை பார்க்குற ஒருத்திக்கு தெரிஞ்சு போயிருச்சு. அவ பூங்கொடியோட ஊர்க்காரியா.
அவங்க 2 பேரும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு ஃபேவரா நடந்துக்கிற மாதிரியே போனேன். போகும்போதே ஜீவாவை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டேன். நான் இன்ஃபர்மேஷன் முன்கூட்டியே சொன்னதுனால ஜீவாவை வேற ஒரு இடத்துக்கு மாத்தி அதோட பூங்குடியும் அந்த பொண்ணையும் நல்லா மிரட்டிட்டு வந்துட்டேன். இந்நேரம் அவங்க 2 பேருமே ஊரை காலி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா நினைச்சீங்க போங்க. நீங்க இப்படி எல்லாம் சர்வீஸ் பண்றதுக்கு விஆர்எஸ் வாங்கிட்டு பேசாம போய் வீட்ல இருங்க சார். ஏன் என் சர்வீஸ்க்கு என்ன குறைச்சல்? உங்க லெவல் என்னன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேசாம என்ன சார் பண்ண சொல்றீங்க? ஜீவாவை சேஃபா உங்க கஸ்டடியில வைக்க சொன்னேன். அத கூட உருப்படியா உங்களால பண்ண முடியல. அப்புறம் எதுக்கு சார் உங்களுக்கு ரோஷம் வருது? அதான் சொன்னேனே, அவனை வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கோம்னு. அவன் இப்பவும் என் கஸ்டடியில தான் இருக்கான். நோ, உங்க ஆளுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. சென்னையில இருக்கிற எனக்கு தெரியுது கூட பக்கத்திலேயே இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியல சார். இவ்வளவு லேசியா வேலை பாக்குறவங்களுக்கெல்லாம் ரோஷம் வரக்கூடாது சார். என்ன சொல்றீங்க? ஜீவா எப்படி எஸ்கேப் ஆனா? ஆமா, எப்படி எஸ்கேப் ஆனா, எப்படி பிடிக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். நீங்க ஜாலியா ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு பணத்தை மட்டும் பினாமி அக்கவுண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்க. உட்கார்ந்து சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்காம டக்குன்னு எழுந்திருச்சு போய் அவனை மடக்கிற வேலையை பாருங்க. போங்க சார். நான் உடனே என் ஆளுங்களுக்கு ஃபோன் பண்றேன். அவன் எஸ்கேப் ஆயிருந்தா அவன் எங்கேயும் போக விடாம அவனை எப்படியாவது நான் பிடிச்சிருவேன். சொல்லாதீங்க, முதல்ல செய்யுங்க. இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சு எப்படிதான் சக்சஸ்ஃபுல்லா வேலை பார்க்கணும்னே தெரியலையே. நான் மாயாவதி பேசுறேன் சார். மேடம், இப்ப கூட நான் உங்க பையனை தேடி தான் போய்கிட்டு இருக்கேன். அவன் கிடைச்சதும் மொதல் ஃபோன் உங்களுக்கு தான் பண்ணுவேன். தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம், சாமி கும்பிட்டுட்டு போலாம் சார். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை பூங்குடி, ஆளுங்க பின்னாடியே வந்துருவாங்க. சார், இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. உங்க பர்ஸை என் கண்ணுல காட்டி எனக்கு நம்பிக்கை கொடுத்ததே இந்த சாமி தான். இனி நம்ம நல்லபடியா சென்னை போய் சேர்ற வரைக்கும் இந்த ஐயனார் தான் நமக்கு துணையா இருப்பாரு. வாங்க சார். பூங்குடி, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு தெரியுமா? ஆமா, நீ எப்படி இங்க வந்த?
அதெல்லாம் போற வழியில உங்களுக்கு முழு கதையே சொல்றேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். உங்களை பாக்குறதுக்கு அங்க எல்லாம் துடிச்சிட்டு இருக்காங்க. வாங்க. அப்படியே எனக்கு உதவி பண்ண என் கூட படிச்ச பொண்ணோட அக்கா இங்கதான் இருக்காங்க. அவங்கள பார்த்து நன்றி சொல்லிட்டு போயிடலாம் சார். சரி வா.